தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் வேதாரண்யத்தின் அருகில் கடலுக்குள் நீண்டிருக்கும் இந்த முனையை பாயிண்ட் கேலுமியர். 1967 இதை சுற்றியுள்ள பகுதி வெளிமான்களுக்கான சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. பாயிண்ட் கேலுமியருக்கு கோடியக்கரை என்னும் சிறு கிராமத்தின் வழியாகவே செல்லலாம். இங்கிருக்கும் மக்கள் கடலிலும் அருகிலுள்ள பரந்த சதுப்பு நிலத்திலும் மீன்பிடித்து வாழ்கின்றனர். வருடத்தின் பெரும்பகுதி சோம்பி கிடக்கும் இந்தியாவின் ஒதுக்குப்புறமான பாயிண்ட் கேலுமியரில் பனிக்காலத்தில் ஒரு பெரும் மாற்றம். ஆயிரக்கணக்கில் வரும் வண்ண நீர் பறவைகளால் இது ஒரு கண்கவர் சொர்க்கமாக உருமாறுகிறது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பறவைகள் இடம்பெயர்ந்து இங்கு வருகின்றன. இதனால் பாயிண்ட் கேலுமியருக்கு ராம்சர் சைட் என்ற சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பறவைகள் அக்டோபரில் மழைக்கால துவக்கத்தில் வரத் தொடங்குகின்றன. பூநாரைகள் குஜராத்தில் உள்ள கட்ச் வளைகுடாவிலிருந்தும் தொலைதூரத்தில் உள்ள ஈரான் மற்றும் காஸ்பியன் கடலிலிருந்தும் இந்த பகுதிக்கு வருகின்றன. ஒல்லான் இனத்தைச் சேர்ந்த இந்த உப்பு கொத்தி தென் ரஷ்யாவிலிருந்து தென் இந்தியா வந்துள்ளது. இதைவிட வியப்பளிப்பது லிட்டில் ஸ்டின்ட் என்னும் இந்த கொசு உள்ளானின் நீண்ட பயணம். 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஆர்டிக் பிரதேசத்திலிருந்து இது வருகிறது. ஆனால் இங்கு உள்ளூர் பறவைகளும் கூட வருகின்றன. இந்த மீன் தின்னும் செங்கால் நாரைகள் போல. இங்கு வரும் பறவைகளில் நம் கவனத்தை அதிகம் ஈர்ப்பது பூநாரைகள்தான். உருவத்தில் பெரிய இப்பூநாரைகள் உண்பதோ மிகச்சிறிய புழு பூச்சிகளையே. இதன் சிறகுகளின் வெளிர் சிகப்பு வண்ணம் அவை உண்ணும் உணவினால் கிடைக்கிறது. கால்களால் சேற்றை கலக்கி வெளிப்படும் உணவை அலையில் தேக்கி உண்கின்றன. பார்ப்பதற்கு இது ஒரு அழகிய நடனம் போல தோன்றும். ஆண்டு டிசம்பரில் சுனாமி பாயிண்ட் கேலுமியரையும் தாக்கியது. அதில் கரையோரம் இறந்த பழமையான கலங்கரை விளக்கம் உடைந்து சிதறியது. சிதறிய பகுதி 100 மீட்டருக்கும் அப்பால் தூக்கி வீசப்பட்டது. ஆனால் எந்த ஒரு விலங்கும் மடியவில்லை. ராட்சத பேரலைகள் ஓய்ந்தவுடன் கடற்கரை உயிரினங்கள் இயல்பு நிலைக்கு வந்தன. அலை தணிந்திருக்கையில் இச்சிறு நண்டுகள் இரை தேடி வெளியே வருகின்றன. பார்ப்பதற்கு மணலை தின்பது போல தோன்றலாம். ஆனால் இது தின்பது மணலினுள் புதைந்திருக்கும் கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரினங்களையே. இயந்திர வேகத்தில் மணலிலிருந்து சத்தை உட்கொண்டு கழிவை சிறு சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன.
உண்பதில் ஆழ்ந்திருக்கும் நண்டுகள் சில நேரங்களில் வானில் பறந்து வரும் கருடனுக்கு இரையாவதுண்டு. வலையின் அருகில் இருப்பதே நண்டுக்கு நல்லது. டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இரவுகளில் கருவுற்ற ஆலிவ் ரிட்லி கடலாமைகள் இங்கு வருகின்றன. 50 கிலோ எடையுள்ள இந்த ஆமைகள் அற்புதமாக நீந்தும். தரையில் நகர்வதோ கஷ்டம்தான். ஆனால் இவை கரைவிட்டு தூரம் செல்ல தேவையில்லை. அலை தொடும் கரையை தாண்டியதும் முன் துடுப்பால் மணல் விலக்கி உடலுக்கேற்ற குழி பறிக்கிறது. பிறகு பின் துடுப்பால் ஆழமான குழி தோண்டி டேபிள் டென்னிஸ் பந்து அளவில் இருக்கும் சுமார் 100 முட்டைகளை அதில் இடுகிறது. முட்டைகள் இட்டு முடித்த பின்னர் குழியை மணலால் மறைத்து விடுகிறது. 50-60 நாட்களில் முட்டைகள் தானாகவே பொரிந்து குஞ்சுகள் வெளிவந்துவிடும். கடற்கரைக்கு அப்பால் அமைந்துள்ளது இந்த அழகிய காடு. எண்ணற்ற மூலிகை செடிகள் இங்குள்ளன. வேறெங்கும் காணப்படாத அரிய இன செடிகள் பல பாயிண்ட் கேலமியர் சரணாலயத்தில் உள்ளன. ஆனால் பாதுகாக்கப்படும் இச்செடிகளில் சில பயிரிடுவதற்காக மக்களால் வேரோடு பிடுங்கிச் செல்லப்படுகின்றன. பருவமழை காலத்திற்கு பிறகு காணும் இடமெல்லாம் வண்ண மலர்கள். அதில் ஒரு அதிசய செடி நாணயம் போல இருக்கும் சன் டியூ. கனத்த சதைப்பற்றான இலைகள் கொண்ட இச்செடி ஒரு விசித்திர குணம் கொண்டது. இது ஒரு மாமிச பட்சினி. இது பசை போன்ற ஒரு திரவத்தை வெளிப்படுத்தி பூச்சிகளை பிடிக்கிறது. இந்த எறும்பு இனி தப்ப முடியாது. இதன் மரணம் இச்செடிக்கு சத்தாகும். அதிர்ஷ்டவசமாக எறும்புகளுக்கு இச்செடியால் ஆபத்து குறுகிய காலமே. மழைக்காலத்தில் தோன்றும் சண்டியோ பூமி வறளும் நேரத்தில் மறைந்து விடுகிறது. நீர் வற்றியதும் எங்கெங்கும் முளைக்கும் புல் வெளிமான்களின் மேய்ச்சலுக்கு உதவுகிறது. இப்பெண்மான்களில் பல குட்டி ஈனும் நிலையில் இருக்க, சில ஏற்கனவே குட்டி ஈன்றவை. புதிதாய் பிறந்த குட்டிகள் புதர்களில் மறைந்தே இருக்கின்றன, உயிர்கொல்லிகளிடமிருந்து தப்ப. பெரும்பாலும் வெளிமான்கள் நாய்களை விட விரைந்தோடி தப்பிவிடும். மான் குட்டிகளுக்குத்தான் பேராபத்து. அசைவின்றி ஒளிந்திருந்து மான் குட்டிகள் தப்ப முயல்கின்றன. வெளிமான்களின் இனச்சேர்க்கை முடியும் பருவம் இது. ஆனாலும் ஆண்மான்கள் பெண்மான்களை துரத்தி திரிகின்றன. இனச்சேர்க்கை காலங்களில் ஒவ்வொரு ஆண்மானும் தனக்கென ஒரு எல்லையை ஏற்படுத்திக் கொண்டு பெண்மான்களை பாதுகாத்து நிற்கிறது. இணையற்ற ஆண்மான்கள் சண்டையிட்டு எல்லையை கைப்பற்றுகின்றன. தென்னிந்தியாவிலேயே வெளிமான்கள் அதிகம் இருப்பது பாயிண்ட் கேலமியரில் தான். காரணம் இந்த பரந்த புல்வெளிகள். உயிர்கொல்லிகளால் சில மான்கள் கொல்லப்பட்டாலும்
அதைவிட அதிகமான அச்சுறுத்தல் தருவது மற்றொரு விலங்கினம்தான், அதாவது இந்த கால்நடைகள். மழைக்காலம் முடிந்ததும் புதிதாக முளைத்திருக்கும் புல்லை மேய்வதற்கு சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து சுமார் 400 மாடுகள் இங்கு வருகின்றன. மாடுகள் பசி மிகுந்தவை. 4 அல்லது 5 வெளிமான்களின் உணவை ஒரு பசுவோ எருதோ மேய்ந்துவிடும். இம்மாடுகளால் பயனடையும் இங்குள்ள ஒரே ஒரு உயிரினம் சாணி உருட்டி வண்டு. இவ்வண்டுகளின் உயிர் ஆதாரமே புதிதாக இடப்பட்ட சாணம்தான். சாணக்குவியலை கண்டவுடன் அதை ஒரு பந்தாக உருட்டத் தொடங்குகிறது. பிறகு இது அப்பந்தினுள் ஒரு முட்டை இடுகிறது. அம்முட்டை புழு சாணத்தை உண்டு வளர்ச்சி பெறுகிறது. இந்த வண்டு சலிப்பற்ற உழைப்பாளி. சாணத்தை நேர்த்தியாக ஒரு சிறு பந்து போல உருட்டுவதே இதன் நோக்கம். இது மிக கடினமான வேலை. வண்டு கவனமாக இல்லாவிட்டால் அவ்வளவுதான். திருடிச் செல்ல பல வண்டுகள் காத்திருக்கின்றன. கடுமையான போருக்கு பின் வெற்றியடைந்த வண்டு பந்தை புதைக்க சரியான இடத்தை தேடுகிறது. இப்பருவத்தில் மாடு மேயும் இடங்களில் எல்லாம் காணப்படும் இவ்வண்டுகள் சரியான இடத்தை காண பல தடைகளையும் தாண்டிச் செல்கின்றன. சரியான இடத்தை கண்டுபிடித்ததும் பந்தை புதைக்க குழி தோண்டுகிறது. ஆனால் குழியில் பந்தை போடுவது அவ்வளவு எளிதா என்ன? அதுவும் பின்னோக்கி நடை போடுகையில். ஆஹா, மறுபடி தவறிவிட்டது. கிராமப்புற கால்நடைகள் மட்டுமே பாயிண்ட் கேலமேரில் காணப்படும் வீட்டு விலங்குகள் அல்ல. இந்த சரணாலயம் குதிரைகளுக்கு பெயர் பெற்றது. இவை வியாபாரிகளால் பல்லாண்டுகளுக்கு முன் கைவிடப்பட்ட குதிரைகளின் சந்ததிகள். சுமார் 50க்கும் மேற்பட்டவை இந்த சரணாலயத்தை சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. பனிக்காலத்தில் எண்ணற்ற கடற்பறவைகள் பாயிண்ட் கேலமியர் வருகின்றன. பல இனங்களைச் சேர்ந்த இப்பறவைகள் வெகு தொலைவில் உள்ள ஐரோப்பாவிலிருந்தும் வருகின்றன. இப்பறவைகள் பாயிண்ட் கேலமியருக்கும் வட இலங்கைக்கும் இடையே பறந்தபடி இருக்கின்றன. இடையே உள்ள பாக் ஜலசந்தியின் தூரம் 50 கிலோமீட்டர் தான். சரணாலயத்தில் உள்ள இந்த இடம் ராமர் பாதம் என்று அழைக்கப்படுகிறது. படையெடுப்பிற்கு முன்பாக ராமர் இங்கிருந்து இலங்கையை நோக்கியதாக கூறப்படுகிறது. ஜனவரி மாத இறுதியில் பருவகால நீர்நிலைகள் வரளத் தொடங்குகின்றன. கோடை காலத்திற்காக எஞ்சி இருப்பது இந்த சிறிய நீர்க்குட்டைகளே. புள்ளிமான்கள் மட்டுமல்ல, அது போன்ற வேறு சில பாலூட்டிகளும் இக்காட்டுக்கு உரியவை அல்ல. இவை பிற பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு சில ஆண்டுகளில் பெருகியுள்ளன. பன்றிகள் வருவது நீர் பருக மட்டுமல்ல, சேற்றில் கிடந்து புரளவும் தான்.
கோடியக்கரை செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து அதிகமானதால் இந்த விலங்குகளுக்கு அச்சுறுத்தல்கள் பல. அதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான நீர்க்குட்டைகள் சாலையை விட்டு விலகி இருப்பதால் விலங்குகள் அமைதியாக நீர் பருகுகின்றன. இக்குரங்குகளும் இக்காட்டில் பிறந்தவை அல்ல. தொந்தரவு தந்ததால் பிற இடங்களில் பிடிக்கப்பட்டு இங்கு கொண்டு வந்து விடப்பட்டவை. நரிகள் இக்காட்டைச் சேர்ந்தவை. இங்கு திரியும் இறைக்கொல்லிகளில் முதலிடம் இவற்றிற்குத்தான். பொழுதாக ஆக நீர்க்குட்டை பரபரப்படைகிறது. பெரும்பாலும் நீர் அருந்தவே காட்டு பிராணிகள் வருகின்றன. ஆனால் இந்த வாலாட்டிக்குருவி குட்டையின் விளிம்பில் கிடைக்கும் புழு பூச்சிகளுக்காகவும் வருகிறது. இவை மணிப்புறாக்கள். கீரி, கௌதாரி போன்ற பல உயிரினங்களுக்கான புகலிடமாக உள்ளது பாயிண்ட் கேலுமியர். ஆனால் இச்சரணாலயம் இன்று பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி வருகிறது. இக்காடு தொலைதூரம் பறந்து கிடப்பது போல தோன்றும். ஆனால் ஆகாயத்திலிருந்து பார்த்தால் தெரியும் இதன் உண்மையான பரப்பு வெறும் 18 சதுர கிலோமீட்டர்கள் தான். இதற்கும் கூட பேராபத்து. புற்றுநோய் போல இங்கு பரவி வரும் ஒரு தாவரம் இந்த வேலிக்காத்தான் மரம். தென் அமெரிக்காவிலிருந்து விறகுக்காக இந்தியாவில் அறிமுகமான வேலிக்காத்தான் இன்று காணும் திசையெல்லாம் அதிவேகமாக பரவி வருகிறது. இதன் முக்கிய கூட்டாளியாக செயல்படுவது இதை போன்றே மண்ணுக்கு அந்நியமான மட்ட குதிரைகள். இவை வேலிக்காத்தான் நெற்றுகளை தின்று சாணத்தின் மூலம் விதைகளை திசையெங்கும் பரப்பிவிடுகின்றன. மணலில் எளிதாக வேர் கொள்ளும் வேலிக்காத்தான் கடற்கரை வரை விரைந்து பரவி வருகிறது. எளிதில் அழிக்க முடியாத இம்மரங்கள் பரவுவது தடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் வெளிமான்கள் வளர்ந்து பெருக தேவையான திறந்த வெளி வசிப்பிடம் அழிந்துவிடும். மூலிகை காடுகளிலும் கூட வேலிக்காத்தான் பரவி வருகிறது. இதனால் காட்டிற்கும் பேராபத்து. சதுப்பு நில பகுதிகளிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. இங்கு வரும் பறவைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. 1980களில் பாயிண்ட் கேலுமியருக்கு வழக்கமாக சுமார் 50,000 பூனாரைகள் வருவதுண்டு. ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை 10,000ஆக குறைந்து விட்டது. மற்ற பறவைகள் வருவதும் கூட குறைந்து விட்டது. 20 ஆண்டுகளுக்கு முன் இங்கு 2 லட்சம் லிட்டில் ஸ்டின்ட்டுகள் வந்தன. இன்றோ வருடத்திற்கு 50,000ஆக அது குறைந்து விட்டது. அதே போல ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருந்த காட்டுவாத்துக்கள் முன்பு போல இங்கு வருவதில்லை. வழக்கமாக பாயிண்ட் கேலுமியர் வரும் பூனாரைகள் நீண்ட காலம் தங்கிச் செல்லும். இப்போதோ இங்கு சில வாரங்கள் தான். பிறகு ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள காயலுக்கு சென்று விடுகின்றன. பாயிண்ட் கேலுமியர் வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைவதற்கு பல காரணங்கள் இருப்பதாக இயற்கை விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த சதுப்பு நிலத்தில் பாய்ந்த பல ஆறுகள் இன்று வற்றிவிட்டன. விளைவு நன்னீர் குறைந்து விட்டது. மற்றொரு முக்கிய பிரச்சனையும் இதற்கு காரணம் இந்த உப்பளங்கள். நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் மக்கள் இங்கு உப்பு தயாரிக்கின்றனர். ஆனால் இது சதுப்பு நிலத்தின் சிறு பகுதியில் மட்டுமே நடைபெறுகிறது.
இதைவிட கவனத்திற்குரிய பிரச்சனை இங்குள்ள 2 கடல்சார் ரசாயன தொழிற்சாலைகள். இவை பல ஆண்டுகளாக அளவற்ற கடல் நீரை இச்சதுப்பு நிலத்தில் செலுத்தி வருகின்றன. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் விழும் கடல் நீர் ஆவியாவதன் மூலம் உப்பு படிகிறது. விளைவு நீர் தூய்மை இழக்கிறது. பறவைகளுக்கான உணவாதாரம் பாதிக்கப்படுகிறது. அளவற்று இருந்த உணவு குறைந்ததால் பறவைகளின் வருகையும் குறைந்து விட்டது. இதற்கு நேர்மாறாக பாயிண்ட் காலமேருக்கு வடக்கே 200 கிலோமீட்டரில் உள்ள ரசாயன தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாத இந்த சதுப்பு நிலத்திற்கு இன்றும் எண்ணற்ற நீர்ப்பறவைகள் வருகின்றன. பாயிண்ட் காலமேரின் சதுப்பு நிலங்களில் தொடர்ந்து செலுத்தப்படும் கடல் நீர் குறித்து விரிவான ஆய்வு நடைபெற வேண்டும். முறையான நீர் நிர்வாகத்தின் மூலமே இந்த ஈரநில பகுதியை மீண்டும் பறவைகளின் சொர்க்கமாக மாற்ற முடியும். வசந்த காலம் முடிந்தது. சுட்டெரிக்கும் நீண்ட கோடையின் ஆரம்பம். மீன்கள் சுவாசிக்க திணறும் நேரம். பறவைகள் வீடு திரும்ப வேண்டிய காலத்தை உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் இச்சதுப்பு நிலத்தை விட்டு பறவைகள் வெளியேறுகின்றன. விரைவில் இந்த பறவைகளும் சென்றுவிடும். பனிக்காலம் மீண்டும் வரும். ஆனால் இம்மண்ணுக்கு உயிரூட்ட இவ்வண்ண பறவைகள் மீண்டும் வருவது நம் கைகளில்தான் இருக்கிறது.